வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய ராமநாதபுரம் என்ற புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் ஆதரவோடும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பின் சுயேட்சை வேட்பாளராக பணாப்பழ சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். எனது 45 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் நகரமன்ற தலைவர் முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் வரை எண்ணற்ற பதவிகளை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். எனக்கு வழங்கப்பட்ட மக்கள் நல பணிகளை உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் மன திருப்தியுடனும் செய்து முடித்துள்ளேன். எவ்வாறு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து தமிழரின் உரிமையை பெற்றுக் கொடுத்தேனோ அதேபோல மக்களின் தார்மீக உரிமையான கச்சத்தீவிற்கும் மீனவர் பிரச்சனைக்கும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நிச்சயம் நான் தீர்வு காண்பேன் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் நமது பாராளுமன்ற தொகுதியில் குளம் குட்டைகளில் இருக்கும் சீமை கருவேலைகளை அப்புறப்படுத்தி தண்ணீர் சேமிக்க வழிவகை செய்வேன். மக்கள் வளர்ச்சிக்கு தேவையான குடிநீர் வசதி, கல்வி, மருத்துவம், மின்சாரம், சாலைகள், பாலங்கள், வேளாண்மை துறை, போக்குவரத்து துறை, தொழில்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட மக்களின் அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒலித்து வறட்சிமிக்க நமது பகுதியை வளர்ச்சியாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன். மேலும் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களையும் ஒருதாய் மக்களாக அரவணைத்து செல்வேன். நமது பாராளுமன்ற தொகுதியை இந்திய அளவில் முதன்மை தொகுதியாகவும் உலகளவில் பாராட்டுக்குரிய தொகுதியாக மாற்றவும் உங்களில் ஒருவனான எனக்கு நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து மக்கள் சேவை செய்ய வாய்ப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.